ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. தேங்காய் பூரண போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. போலி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. 1 கப்பு மைதா, 1 கப்பு கோதுமை மாவு, 1 பிஞ்ச் சால்ட்டு, 1 சிட்டிகை மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் நெய். இதெல்லாம் போட்டு நல்லா பெசரிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணுங்க. இந்த இடத்துல நெய்க்கு பதில் நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றலாங்க, உங்கள் விருப்பம்தாங்க. ஆனால் நெய் போட்டால் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இது நல்லா நம்ம போட்ட நெய் எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பெசரி விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்த்தியாக பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்க. புளி மாவு இந்தளவு ரெகுலர் சப்பாத்தி மாவை விட இன்னும் தளர்வாக பிசைஞ்சுக்கணுங்க. பார்த்திங்களா, இப்படி வச்சா இப்படி இறங்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம போலி தட்டும்போது இப்படி இழுக்கும்போது கரெக்டாக அந்த இழுவையாக கரெக்டாக வருங்க. இது ஒரு 2 ஹவர்ஸாக நல்லா ஊறட்டுங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு வச்சுருக்காங்க. தேங்காய் பூரணம் செய்ய தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த கப்பில் 1 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேங்க. அதே கப்லேயே 1 கப்பு வெல்லம் வச்சுருக்கேங்க. வெல்லம் இப்போ கரைச்சிக்கலாங்க. கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். வெல்லத்தில் குப்பையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா? இப்போ எப்படி நம்ம தேங்காய் பூரணம் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தேங்காயும் வெல்லமும் எடுத்த கப்லேயே 1/4 கப்பு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிருக்காங்க. இந்த பேனில் ஊற்றி இப்போ நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை சேர்த்துருக்காங்க. இது நல்லா கரையட்டுங்க. கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச 1 கப் தேங்காவை இப்போ சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா 1 நிமிஷம் பரட்டி எடுத்துக்கலாங்க. நெய் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இதை லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் நல்லா சுருக்குன்னு சூடு ஏறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேங்காவை 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற இந்த வெல்லத்தை சேர்த்திக்கலாங்க. வெள்ளை கரைசலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஒரு சேர ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், வெல்லமும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போது 1 சிட்டிகை உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறிக்கலாங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா இது குக் ஆகட்டுங்க. லைட்டாக தண்ணி தெரியுது பார்த்திங்களா? இந்த தண்ணி எவாப்ரேட் ஆனால் நம்மளோட தேங்காய் பூரணம் ரெடிங்க. பாருங்கள், நம்மளோட தேங்காய் பூரணம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பக்குவத்தில் தாங்க இறக்கணும். இது மிக்சரில் இருந்தால் தான் கரெக்டாக வருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், செமையாக நம்மளோட தேங்காய் பூரணம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லா ஆறட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் போலி செய்கிறதுக்காக தேங்காய் பூரணம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இலையில நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பூரண மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மேல் மாவு அதை ஓரளவு தின்னாக சென்டரில் திக்காக இருக்கணும். வெளியெல்லாம் கொஞ்சம் மெலிசாக இருக்கணுங்க. இந்த இடத்துல திக்காக இருக்கணும், இங்கெல்லாம் தின்னாக இருக்கணுங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க.
பார்த்திங்களா, நம்ம 2 ஹவர்ஸ் ஊற வச்சதுனால தான், அதே மாதிரி கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சதுனால தான் இப்படி நம்ம இழுத்த இழுப்புக்கு வருங்க, இல்லாட்டி வராதுங்க. நல்லா ஊறினா தாங்க நல்லாயிருக்கும். அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி வச்சு எல்லா சைடும் கவர் பண்ணிக்கலாங்க. இப்படி கவர் பண்ணிவிட்டு இப்படி நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இப்படி ரோல் பண்ணதுக்கப்புறம் செஞ்சால் தாங்க சரியாக வரும். இந்த மாதிரி செஞ்சுட்டு மெலிசாக அப்படியே தட்ட வேண்டியதுதான். அப்படியே 3 விரலில் போதும். பாருங்கள், அப்படியே எண்ணெய் தொட்டு தொட்டு அப்படியே தட்ட வேண்டியது தான். இல்லை நெய் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது சென்டரில் அழுத்திட்டே வந்தீங்கன்னா சுற்றியில் அப்படியே பெருசாகிட்டே வரும். இந்த மாதிரி தாங்க அப்போ செய்யணும். 3 விரலுக்கு தான் மெயினாக வேலைங்க. 4வது விரலாக சும்மா சப்போர்ட், அது நம்ம இப்படி டச் பண்ணுறதுனால அதுவும் கூடவே வருது. ஆனால் இந்த 3 விரலில் தான் நம்ம மெயினாக செய்கிறோம். எவ்வளோ மெலிசாக வேணால் செய்யலாங்க, நம்ம விருப்பந்தாங்க. அந்த நல்ல மைதா மாவு ஊறுறதுல தான் விஷயமே இருக்குது. அந்த மைதா மாவு கோதுமை மாவு சேர்ந்து நம்ம மேல் மாவு பிசைஞ்சோம் பார்த்திங்களா, அதில் தான் விஷயமே இருக்குது. அது எந்த அளவுக்கு நல்லா கரெக்டான டெக்ஸ்சரில் வந்ததுன்னா நம்மளால் இந்த மாதிரி போலி ஈஸியாக பண்ண முடியுங்க. அதே மாதிரி உள்ளே வைக்கிற பூர்ணமும் அப்படி தான், நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக செஞ்சோம்னா கரெக்டாக வருங்க. இதை இனி எப்படி பேனில் போட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேங்க. அது ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே கீ போட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேங்க. அப்போ தான் நம்ம போலி போடும்போது அதில் ஒட்டிக்காமல் கல்லில் ஒட்டாமல் ஈஸியாக வருங்க. அதுக்காக தான் நான் போட்டிருக்கேங்க, கீ போட்டிருக்கேன். உங்களுக்கு கீ வேணான்னா நீங்கள் ஆயில் கூட போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தட்டி வச்ச போலி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா நம்ம நெய்யெல்லாம் தடவி இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளோட போலி வெளியே வந்துடுங்க. பார்த்திங்களா, ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை சுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு நெய் பிடிச்சா நெய், இல்லாட்டி ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ண விடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடலாங்க. அவசரப்பட்டு திருப்பினோம்னா பிஞ்சிட்டு வந்துடுங்க. ஸ்லோ குக்லேயே ரெடி பண்ணலாங்க. 1 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட போலி ஒரு சைடு சூப்பராக வெந்துட்டு திருப்பி போட்டுக்கலாங்க. இந்தளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ரோஸ்ட்டாக பிடிக்குங்கிறதுனால நான் ரோஸ்ட்டாக எடுத்துருக்கேங்க. அதே மாதிரி கீ ஆயிலெல்லாம் இந்தளவுக்கு வேணான்னா நீங்கள் கம்மியாக விட்டுக்கலாங்க. இதே மாதிரி அடியிலும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனவுடனே எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்மளோட தேங்காய் போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.